இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு நியூஸை வெளியிடுறாங்க. நாடு முழுவதுமே May 7, 2025 அதாவது நாளைக்கு எல்லாருமே போர் ஒத்திகைக்கு தயாராகுங்க அப்படின்ற நியூஸை வெளியிடுறாங்க. இந்த போர் ஒத்திகைப்பு வந்து எப்போ நடக்கும், இதில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த போர் ஒத்திகைப்பு லாஸ்ட்டாக எப்போ நடந்திருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா 1971 வந்துட்டு இந்தோ பாகிஸ்தான் போர் நடந்தப்போ தான் லாஸ்ட்டாக வந்து இந்த போர் ஒத்திகைப்பு வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2025 இப்போ தான் இந்த போர் ஒத்திகைப்பு வந்து நடக்க போகுது. இந்த போர் ஒத்திகைப்பு எதுக்காகனா கேட்டிங்கன்னா, எதிரி நாடு நம்ம நாட்டை தாக்க வரும்போது மக்கள் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த போர் ஒத்திகைப்பு. இதில் மக்கள் வந்து அவங்கள எப்படியெல்லாம் தற்காத்து கொள்வது அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த போர் ஒத்திகைப்பில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து ஏதாவது மக்களுக்கு வந்து எப்படி முதலுதவி கொடுத்து காப்பாற்றுறது அப்படின்றதையும் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த போர் ஒத்திகைப்பு ட்ரைனிங் வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் வாலண்டியர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்குமே இப்போ வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எதிரி நாட்டு போர் விமானம் நம்ம நாட்டை தாக்குறதுக்கு உள்ளே வருது அப்படின்ற நியூஸ் தெரிஞ்சோடனேயே ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து இங்கே அலர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் லோக்கலில் வந்துட்டு நமக்கு வந்து சைரன் சவுண்ட் மாதிரி அடிக்கும். அந்த சைரன் சவுண்ட் தெரிஞ்சோடனே ஓகே, எதிரி நாட்டு விமானம் ஏதோ நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு, எதிரி நாட்டு போர் விமானம் ஏதோ நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படின்றதுக்கான அந்த சைரன் சவுண்டு தான் வந்து அறிகுறி. இந்த சவுண்ட் கேட்டவனை வந்து எல்லாருமே வந்து அலர்ட் ஆயிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நைட் டைமில் தாக்க வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக் அவுட் ஆக்கிடுவாங்க. அதாவது பவர் கட் ஆக்கிடுவாங்க. ரோட்டில் போகிற வெஹிக்கிளோட ஹெட்லைட் கூட ஆஃப் ஆகியிருக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இப்போ வந்து நிறைய வீடுங்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர் கட் ஆனால் யூபிஎஸ் ஆன் ஆகிற சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து யூபிஎஸ்ஸையுமே ஆன் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைமிங்கில் ஃபுல்லாக பிளாக் அவுட்டாக இருந்தால் தான் எதிரி நாட்டிலேருந்து வர்ற அந்த போர் விமானத்துக்கு வந்து எந்த நாட்டில் வந்து அவங்க கரெக்டாக இருக்கும், எந்த நாட்டை தாக்குறோம் அப்படின்றது தெரியாமல் திரும்பி போயிடுவாங்க அப்படின்றதுக்காக இந்த முறையை பின்பற்றுவாங்க. இன்னொன்று இது வந்து இரவு நேரங்களில் தாக்க வந்தால் சரி, பகல் நேரங்களில் தாக்க வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து மக்களை வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, அப்படி பாதுகாப்பான இடங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இல்லை எதிரி நாட்டு விமானம் ஒரு அசம்பாவிதமாக குண்டு போட்டாங்க, ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்து எப்படி ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறது, மக்களை எப்படி அந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறது. கவர்மெண்ட் வந்து நமக்கு பாதுகாப்பான இடம் வந்து முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே சேஃபாக அனுப்பிடுவாங்க. இதில் வந்துட்டு நம்ம எல்லாம் போயிடலாம். முதியவர்களையும் சிறுவர்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்து ரொம்ப கஷ்டம். இதுக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து அவங்கள பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நம்ம வந்து அந்த இடத்துல சேஃபாக இருக்கிறத கண்காணிக்கிறதுக்கும் அங்கே நிறைய பேர் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்பாங்க. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாமே அங்கே இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து ஒத்திகை பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி. அதாவது இப்போ வந்து ஏதாவது ஒரு பேரிடர் நடக்க போகுதுன்னா, இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரிலலாம் ஏதாவது ஒரு சூறாவளி இல்லை வந்து ஏதாவது நடக்க போகுதுன்னா அந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் வந்து எஸ்எம்எஸ் மூலியமாக வந்து முன்னாடியே வந்து தகவல் போயிடும். அது மாதிரி நமக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாக அலர்ட் மெசேஜ் வர்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து வாலண்டியர்ஸ் வந்து யார் வேணாலும் கலந்துக்கலாம். இந்த விஷயத்தில் நம்ம கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா வந்து இப்போ வந்து நமக்காக பண்ணும்போது நமக்கு வந்து அதை ஒத்துழைப்பு பண்ணி எல்லாருமே வாலண்டியரை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதான். இந்த வீடியோவில் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல விஷயத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த வீடியோ பெறுவது உங்கள் கிருத்திகா. பாய் பாய்.